பேசலாம். 58 நிமிஷம் அமைதியா இருந்த வன்னியரசுக்கு முதலில் மன்னிப்பு. 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. யாருக்கான சவால்? உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டிரும். சொல்லுங்க. அதாவது முதல்ல பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். 25 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஆண்டு. இந்த சனாதனம் ஒழிந்து பெரியாருடைய சமத்துவம் ஓங்கணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய பார்க்குற நேயர்கள் அனைவருக்குமே, உங்களுக்கும் எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அக்னி பரீட்சைன்னு சொன்னதுனால அக்னீஸ்வரன் சொன்னதுலேருந்து நான் வரேன். அது உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அவர் வழக்கறிஞர், அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே அதை மறைக்கிறான்னு நான் சொல்கிறேன். கடந்த டிசம்பர் 21, 2024 ஒரு பொதுநல வழக்கு போடப்படுது. அந்த வழக்கு என்னன்னா, ஜனவரி 5 உள்ளாட்சி தேர்தலுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் எப்போ நடத்த போகிறீங்க, சீக்கிரம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரசு சார்பாக அங்கே வந்த அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் என்னென்ன காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீதியரசர்கள் மரியாதைக்குரிய சுந்தர், தனபால் 2 பேரும் அதை விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. ஒன்று, எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான வார்டுகளை கண்டறிகிறது. 1, மதிப்பீட்டு பணிகள் செய்கிறது. 2, மூணாவது வார்டுகளுடைய மொத்த வார்டுகளுடைய வரையறை, மறுவரையறை, இந்த 4ஐயும் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறோம். எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லி அப்போ நீங்கள் எப்போ 2026க்குள்ளே நடத்தணும் அப்படின்னு சொல்லி வழக்கை முடிச்சு வச்சிடுறாங்க. அதனால் வழக்கு இருக்குது. வழக்கின் அடிப்படையில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல், அது ஒரு ஜனநாயக அடிப்படையில், ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் கட்டாயம் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படணும். நடத்தப்படுறதை விட எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான அந்த வரையறையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறத கோர்ட்டு ஏற்கனவே சொன்னது. பெண்களுக்கு அதில் முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ சொல்கிறாங்க. அதனால் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் போகிறதுக்கு எதுவும் அச்சம் இல்லை. அது ஒரு இந்த வார்டு வரையறைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் அக்னீஸ்வரன் அவருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2வது, இந்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் நிற்கிறாங்க. ஒன்றும் வலதுசாரி இடதுசாரி தான் நிற்க போகிறது. இப்போ இடதுசாரிகளில் எல்லாருக்கும் தெரியும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக திமுக நிற்கிது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாத்தாக்கா நிற்கிது. ரெண்டு தான் நிற்கிது. இப்போ இது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள எப்படி நாம் தமிழர் கட்சி வலதுசாரினா நீங்கள் என்ன யாருக்கு வாக்களிப்பாங்க? பாஜக யாருக்கு வாக்களிப்பாங்க? நீங்கள் ஆர்எஸ்எஸ் யாருக்கு வாக்களிக்க போகுது? யாருக்கு நீங்கள் விஸ்வ இந்து பரிஷத் யாருக்கு வாக்களிப்பாங்க? பெரியார் கருத்துக்களுக்கு எதிராக, பெரியாரியத்துக்கு எதிராக, பெரியாருடைய கருத்துக்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா ஹச்ராஜ் ஆதரிப்பார், அண்ணாமலை ஆதரிப்பார், தமிழிசை அக்கா ஆதரிப்பாங்க, எல்லாரும் ஆதரிப்பாங்க. எல்லோரும் பாஜகவினர் எல்லாருமே நாத்தாக்கா கோடு போட போகிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடலைன்னா கூட அவர் சார்பாக இருக்கக்கூடியவருக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அதனால் நிற்கிற இந்த இடைத்தேர்தலில் வலதுசாரி இடதுசாரிகள், வலதுசாரியாக இருக்கக்கூடிய நாத்தாக்கா, இடதுசாரிகள் நாங்கள் எல்லாருமே நின்று நிற்கிறோம். அதனால் கூட்டணி யாரும் போட்டியிடலன்னு இல்லை. பாஜகலேருந்து யாரும் போட்டியிடல நம்ம சொல்ல முடியாது. அதிமுக இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், ஜனநாயகத்துடைய கடமையை செயலாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அவர் நின்றுக்கணும், நிற்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அவர்கள் என்ன காரணத்துக்காக அவர் நிற்கவில்லை என்பதை அவர்கள் முடிவெடுத்துக்கணும். ஏன்னா ஜனநாயகத்தில் இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த 3 ஆண்டுகள் அதிமுக அரசுக்கு அதிருப்தி வாக்குகள் இருக்குது, இல்லை மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, மக்கள் திமுக மீது வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கட்டமைக்கிறாரு. இப்போ 19ஆம் தேதி கூட ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு. அப்போ இது எல்லாம் ஒரு வலிமையான ஒரு எதிர்க்கட்சியை வெற்றி தோல்வியை கடந்து திமுகவுடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத உணர்த்துறது கூட அவர் நின்றுக்கலாம், அறிவிச்சிருக்கலாம். இது எங்களுடைய பார்வை. அப்போ அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள். ஏன்னா இன்றைக்கி வலதுசாரி அப்படிங்கிற இடத்துல நாத்தாக்கா நிற்கிறது 2026 சொல்லிக்கலாம் அப்படின்னு தானே இருக்காங்க அவங்க. இல்லை, அது 2026 அப்போ 2026 போராட்டம் நடத்த வேண்டியதானே, 2026 பேச வேண்டியதானே. அது வரை ஏதாவது மௌனம் காத்துக்கிட்டு இருக்கலாம்ல.
அரசியல் ஒரு 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 மதிப்புமிகு அல்லது வந்து ஒரு ஒரு இல்ல அது ஒரு பொறுப்புள்ள என்ன வார்த்தை அது எப்படி அது நீங்க கவுண்டர் இல்ல அக்னிஷரன் நீங்க கவுண்டர் கொடுக்கணும்ங்கறதுக்காக சம்பந்தம் இல்லாம ஒரு பொண்ணோட பாதிப்பை இப்படி கவுண்டர் பண்ணாதீங்க அக்னிஷரன் அது தப்பு அது ரொம்ப தப்பு அக்னிஸ்வரனுக்கு தெரியும் யார் அந்த சார் அப்படிங்கிறது யாருன்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நான் பல இடங்கள்ல வந்து அது குறித்து பேசியிருக்கிறோம் ஆளுநர் இல்ல சட்டசபையிலே ஆளுநரை பத்தி பேசுறாங்க நான் பேசல ஆளுநர் குறித்து சட்டப்பேரவையிலே பேசுறாங்க யாராவது தெரிஞ்சா சொல்லட்டும் அது குறித்து வந்து எஸ்ஐடி விசாரணையில் இருக்கு அதில் போய் பேசுங்கன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து தயவு செய்து இந்த மாதிரி ஒரு அவையில பேசும்பொழுது யார் அந்த சார் அப்படிங்கிறத வந்து சும்மா அரசியலுக்கு பேசுறது தாண்டி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு பெண்கள் சம்பந்தப்பட்டது நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம நகர்த்தணும்னு நான் விரும்புறேன் நான் ரெண்டு இப்போ இன்னைக்கு வந்து 2026 நோக்கி தான் எல்லாரும் நகர்றாங்க விஜய்க்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அதுவும் அவரும் வந்து நழுவிட்டார் இந்த இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய பின்னணி என்ன எதற்காக போட்டியிடலை அப்படிங்கிறது நீங்கள் வந்து இனிமேல் தான் தெரியும் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவருக்கு தெரியும் ஆனாலும் வந்து அதை பற்றி அவர் வந்து பேசலை ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மிக ஆபத்தான கட்சி ஜனநாயகத்துக்கு எதிராக வலதுசாரி அரசியல் பாஜகவை விட ஆர்எஸ்எஸை விட தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஒட்டுணியாக பாஜகவுடைய ஒட்டுணியாக இருப்பது நாத்தாக்கா அவர்கள் வந்து இந்த தேர்தல் நிற்கும் பொழுது ஏன்னா அண்ணன் ஒட்டுணின்னு சொன்னார் நிறைய ஒட்டுணிகள் இருக்கிறாங்க பாஜகவினுடைய ஒட்டுணிகள் நிறையா இருக்கிறாங்க குருமூர்த்தி கூட அதில் ஒரு ஒட்டுணி தான் எல்லாருமே வந்து பாஜகவுடைய ஒட்டுணிகள் தான் எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து இந்த ஒட்டுணிகள் வந்து அவர் சொன்ன நரேஷனுக்கு கவுண்டர் நரேஷன் இல்ல நான் யதார்த்தமா நான் சொல்றேன் இல்ல அது கரெக்ட் தான் நீ அது சரி ரெண்டு ஒன்று தானே ஒரு குட்டையில் ஊறின மட்டைகள் தானே அதனால பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதை வாசகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்தியாவில் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு மற்ற முதலமைச்சர்கள் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மத சார்ந்து அல்லது வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சூழலில் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படின்னா நீங்கள் வந்து பினராயி விஜயன் அவர்கள் சொல்லலாம் இவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம் இப்போ இப்படிப்பட்டவர்கள் இருப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது இந்த ஒட்டுணிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது இது எப்படியாவது நம்ம வந்து காலி பண்ணணும் எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து நகர்த்துறாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் பதற்றம் இந்த ஒட்டுணியில் வந்து ஆளுநரும் ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் வந்து பதற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக பார்க்க என்ன மாதிரி பதற்றத்தை உருவாக்குறாங்க அரசு கிட்ட தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு அரசு தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்புறம் எப்படி நான் ஒன்னா சொல்றேன் நான் ஏன் என்ன விதத்தில் அவங்க பதற்றத்தை உருவாக்குறாங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து அசம்பிளிக்கு வர்றாரு அசம்பிளிக்கு வந்து வந்தவுடனே வந்து தேசிய கீதத்தை வந்து பாடலின்னு சொல்லிட்டு அவர் போறாரு போனதற்கு பிறகு 6 நாள் கழித்து திரும்ப நேற்றைக்கு வந்து அவர் வந்து முதலமைச்சர் மீது ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை வைக்கிற ஆணவம் சொல்கிறார் ஆணவம் ஒரு முதலமைச்சரை ஆணவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற இடத்துல நான் அதை கொண்டு போய் நிறுத்துறேன் ஆணவம்ங்கிறது முழுக்க முழுக்க ஆணவம் பிடித்தவராக திமிர் பிடித்தவராக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மரபுக்கு பண்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் வந்து ஆளுநராக இருக்கிறார் அவர் எந்த இடத்துலையும் அந்த மரபை அவர் கடைப்பிடிக்கல ஒரு மரியாதைக்குரிய ஒரு கண்ணியமுள்ள ஒரு பொறுப்பில் இருக்கிற இடத்தை தாண்டி அவர் வந்து அரசியல் செய்கிறாரு நீங்கள் தேசிய கீதத்தை பாடலைன்னா தேச குற்றமா எப்படி நீங்கள் வந்து அது எப்படி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பின்னணியில் சொல்கிறாரு தேசிய கீதம் பாடணும் கட்டாயம் இருக்கா அது தேவையில்லை சட்டப்பேரவையில் அது தேவையில்லை அப்படிங்கிறது ஏற்கனவே 71 இருக்கிற தேசிய அவமதிப்பு சட்டத்தின் அடிப்படையிலே நான் சொல்கிறேன் நான் இவர் வந்து சட்டத்துக்கு உட்படுத்தி பேசுகிறாரா சட்டத்துக்கு வெளியிலேருந்து பேசுகிறாரா இவர் சொல்கிற தேசபக்தி என்ன எங்களுக்கு என்ன தேசபக்தி என்ன அப்போ இது ஒரு பதற்றமாக இருக்குது ரெண்டாவது அண்ணாமலை போன்றவர்கள் என்ன பதற்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெரியார் தொடர்பான கான்ஃபரன்ஸில் பேசும்பொழுது பெண்களை வந்து எப்படி வந்து இந்த மனுநூல் வந்து மனுஸ்மிருதி எப்படி வந்து இழிவுபடுத்துது அப்படிங்கிறத விலைக்கு பேசுகிறாரு உடனே அண்ணாமலை வகைராக்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்து பெண்களை இழிவுபடுத்துகிறாருன்னு சொல்லி ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குனாங்க ஆனால் கடந்த 16ஆம் தேதி வந்த தீர்ப்பு என்ன டிசம்பரில் அப்படி ஒன்றும் இழிவுபடுத்தலை அவர் மனுஸ்மிருதியில் சொன்னது தான் சொன்னாருன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அதற்கு எதிராக எப்படி கொந்தளிச்சாங்க எங்களுடைய தலைவர் அவர்களை எப்படி இழிவுபடுத்தினாங்க இந்து பெண்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் அவங்க வந்து தலைவர் பேசினாருன்னு சொல்லி கட்டமைச்சாங்க இது சமூக பதற்றம் இல்லையா அப்ப எதிர்க்கட்சிகள் வந்து பதட்டத்திலே வச்சிருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை வேற சோர்ஸ் இல்லை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு என்ன மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க யாரும் உங்களுக்கு வேணான்னு சொல்லுது மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்துங்க யாரும் வேணான்னு சொல்லலையே
நீங்கள் ஒன்றுமே இல்லை மைக்கேல்பட்டி லாவணியா மேட்டரில் வந்து நீங்கள் கட்டாய மதமாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தானே சமூக பதற்றத்தை உருவாக்குனீங்க. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு கண்டிச்சிருக்குல்ல. ஒன்றுன்னா நான் சொல்கிறேன், நான் இது எல்லாமே வந்து நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சமூக பதற்றத்தின் மூலமாக வன்முறையை தூண்டுவது, அதுதான் வந்து அவங்களுடைய வலதுசாரிகளுடைய அஜெண்டா. இப்போ பெரியார் பிரச்சனை ஏன் பேசுகிறாங்க? பெரியார் பிரச்சனை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதை வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி சமூக பதற்றத்தை உருவாக்கி பெரியாரிஸ்டுகளை வந்து களத்தில் இறக்கி நீங்கள் வந்து வன்முறையை உருவாக்கும்போது பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய வன்முறை நடக்குது அப்படிங்கிறத ஆளுநருடைய ரோல். அது ஆளுநர் கொடுக்குற அஜெண்டாவை வந்து நாத்தாக்கா சீமான் வந்து அதை வந்து செய்கிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து முழுக்க நீங்கள் அரசுக்கு எதிராக போராடுவது என்பது வேறு. ஆனால் கொள்கையை வந்து நீங்கள் ஆளுநரை போய் பார்க்குறாரா? அவர் அவசியம் இல்லையா? பத்திரிகையாளர்களை மட்டும்தான் பார்க்குறாரு. பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பத்திரிகையாளர்கிட்ட மட்டும் தான் பேசுறாரு அவரு. அதாவது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய அரசியல் புரோக்கர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து குருமூர்த்தி ஒரு அரசியல் புரோக்கர் தான். அவர் அந்த வேலையை செய்கிறாரா இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து ரஜினிக்கு அவர் வந்து அந்த புரோக்கர் வேலை செய்யலையா? நான் இட்டுக்கட்டி சொல்லலை. அவருடைய ரோல் என்ன? இப்ப ஐபேக் பண்றது மாதிரி அவங்க பண்றதும் தேர்தல் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது வேற, ஆளுநரா இருந்துகிட்டு அந்த வேலையை செய்யறது அப்படிங்கிறது வேற இல்லையா? நீங்க ஒரு பத்திரிகையாளர் இருந்துகிட்டு வந்து நான் வந்து துக்ளக் நடத்துறேன்னு சொல்லிட்டு நீ ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்கலையா? நீ ரஜினிக்கு என்ன மாதிரியான ஆட்களை அனுப்புனார்? அர்ஜுன் மூர்த்தி அனுப்பலையா? தமிழறிவு மணியன் அனுப்பலையா? எல்லாரும் அனுப்பி நீ ஒரு கட்சி நடத்துங்கன்னு சொல்லலையா? இது நான் அது தவறுன்னு நான் சொல்லலை. அவங்களுடைய ரோலை சொல்றேன் நான். அவர்கள் என்ன திமுக அப்படிங்கிற ஒரு அரசு. சரி, 26க்கு உங்க டார்கெட் என்ன? எப்படி திமுக கூட்டணி இதை எதிர்கொள்ள போகுது? அதுதான் சொன்னேன். வலதுசாரிகள் இடதுசாரிகள் தான். வலதுசாரிகள் இடதுசாரிகளில் வந்து இடதுசாரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 26ல் வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றும் அக்னி பரீட்சைலாம் ஒன்றும் இல்லை. அக்னி பரீட்சைன்னு சொல்லி நீங்கள் நம்ம வேணால் சொல்லிக்கிறலாம். 2026 ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் அடையாளம் கண்டுட்டாங்க. யார் இவர் நாத்தாக்கா, அவங்க வந்து அவர் வலதுசாரி, பாஜக. நீங்கள் எத்தனை பேர் நின்னாலும் நீங்கள் வலதுசாரிகளாக தான் கண்டறிவாங்க. இடதுசாரிகள் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு தேவை. அவர்கள் சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க, சீர்திருத்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை வந்து இந்தியாவுக்கு ரோல் மாடலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அவர் சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறார்ல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவோம். எப்போ அதுக்கான சூழல் வருதோ அதை நாங்கள் வந்து அந்த இடத்துல நாங்கள் வந்து பேசுவோம். வீடு தீப்பற்றி எரியும் போது சாக்கடை நீர்னாலும் அதை எடுத்து அணைக்கணும்னு சத்திரியம் குருமூர்த்தி சொன்னார். மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணவர் அவர் தான். அவரோட உயரம் அவ்வளோ பெருசு. ஆனால் நாங்கள் சொன்னோம் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல மோடி இருக்க மேடையில சசிகலா வர முடியாதுன்னு சொன்னோம். நாங்க சொன்னதுதான் அதுல நடந்தது. இன்னொன்னு பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு தமிழ்நாட்டில் தமிழுக்காக பேசுனது செந்தமிழ் சீமான் மட்டும்தான். சகோதரர் தொல் திரும்ப அடுத்த கூட்டத்தில் பேசுவார்னு நினைக்க வன்னியரசு அதை பதிவு பண்ணாருன்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் முதல் ட்வீட் போட்டது சு வெங்கடேசன் ஒரு எம்பி, சிபிஎம் எம்பி. லீடர்ஸ் வேற யார் பேசியிருக்காங்க? தமிழர் பேசியிருக்காரா? யார் பேசியிருக்கா? சு வெங்கடேசன் நான் மதிக்கிறேன். அண்ணன் சொன்னாரு சத்திரியன் குருமூர்த்தி சொன்னாரு. அவர் சத்திரியரா பிராமணரா? அவர் ஆரியரா சத்திரியரா? இல்ல நீங்க அந்த வர்ணாசிரமத்துக்குள்ளே சொல்ற சத்திரியன் சொல்றதே வந்து வர்ணாசிரமத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே தவறு இல்ல. அவர் சொல்ற நாங்க ஏத்துக்கறல. நாங்க வர்ணாசிரமம், அதாவது அண்ணனுடைய ஆசை. பிராமணரு, சத்திரியரு, நீங்க வந்து வைசியரு, சூத்திரர் எல்லாம் தாண்டி நாங்க இடத்துல இருக்கோம். இருங்க, இன்னொன்னு இவர் சொல்றாரு தமிழ் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதனால தவறா சொல்லக்கூடாது. சான்ஸ்கிரிட் இருக்கு, ஏன் தமிழ் இல்லங்கிற கேள்வி பதிவு இருக்கு. ஆகாஷ்வாணின்னு அகில இந்திய வானொலி நிலையம்ன்றத அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி இந்திய நாட்டுடைய பிரதமர் கோரிக்கை வைப்பாரா? திரு அண்ணாமலை கோரிக்கை வைப்பாரா?